எனக்கு வருமானம் வரலையே, வீட்டில் பிரச்சனை சால்வ் ஆகலை அப்படின்னாங்க. உங்களுக்கு இந்த வக்கர பயிற்சி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வீடு கட்டுவீங்க, பொருளாதாரம், ஆசைப்பட்ட அனைத்து விஷயங்களும் அடையக்கூடிய காலமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள். விதை ஒரு விதை போட்டிங்கனாலே போதும், செடி நிறைய வரா மாதிரி நிறைய உங்களுக்கு ஆர்டர்ஸு, நிறைய அப்பாயின்மெண்ட்ஸு, நிறைய கான்ட்ராக்ட் அது எல்லாமே வர ஆரம்பிச்சு. இவங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய நிறங்கள்னா அடுத்த 4.5 மாதத்துக்கு இந்த நிறத்தை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க, இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரோகிணி நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோரம்பருப்பு கலந்த சாதத்தை எதையாவது தானம் கொடுக்கலாம். தக்காளி சாதம் தானம் கொடுக்கலாம், இல்லை புளி சாதம் தானம். அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வக்கர சனி பயிற்சி என்ன மாதிரி ஒரு மாற்றம் ஏற்றத்தை கொடுக்க போகுது? ரிஷபத்துக்கு சனி யோகாதிபதியாக இருக்கார். சனி தசை நடந்தால் ரிஷபராசிக்கு சூப்பராக இருக்கும். மற்ற ராசியை விட அவங்களுக்கு நல்லா இருக்கும். சுக்கிரன் ப்ளஸ் சனினால ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு கிரகமும் கூட. அவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது குரு பயிற்சியே வந்து ரிஷபராசிக்கு நல்லா இருந்துச்சு, ஓஹா ஓன்னாங்க. ஆனால் நிறைய பேர் கேட்கும்போது அப்படி நடந்துச்சா, வரலையே, எனக்கு வருமானம் வரலையே, வீட்டில் பிரச்சனை சால்வ் ஆகலை அப்படின்னாங்க. ஆனால் உங்களுக்கு இந்த வக்கர பயிற்சி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும், தாராளமாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அது எதை சப்போர்ட் பண்ணி கொடுக்கும்னா, உங்கள் குடும்ப பிரச்சனையை சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். குடும்பத்தில் நடந்த இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகும். குடும்பத்தில் நடந்த சொத்து பாக பிரிவினைகள், குடும்பமே செதறி போயிருந்துச்சு, அதெல்லாம் கிளியர் ஆகும். ரெண்டாவது, உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்தது எல்லாமே யூஸ் பண்ணிக்க முடியாமல் தடுமாடி இருப்பீங்க, அது எல்லாமே இப்போது உங்களுக்கு திரும்ப ரீஜென்ரேட் ஆகும். அதை விட ஆக்சுவலாக ரிஷபராசிக்காரங்களுக்கு ஹெல்த் இப்போ ஓகேவாக தான் இருந்துச்சு. முன்னாடி கடந்த ஆண்டெல்லாம் கம்பேரிட்டிவ்லி ஹெல்த் ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தது. பட் இப்போ இந்த ஆண்டு கொஞ்சம் ஹெல்த்துக்கு ஓகேவாக தான் இருந்தது. பட் இன்னும் நல்லா ஃபுல் ஃப்ளெட்ஜாக நீங்கள் ஃப்ரீ ஆகிடுவீங்க. ரொம்ப எந்துவாக, அதாவது 60 வயசு பர்சன் கூட இந்த இப்போ நடக்கக்கூடிய வக்கர பயிற்சி குரு பயிற்சியில் நல்ல ஒரு 40 வயது ஆள் மாதிரி நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கக்கூடிய தன்மை, கண்டிப்பாக ஆரோக்கியம் நல்லா மேம்படும். அதே மாதிரி புது கான்ட்ராக்ட் சைன் பண்ணுவீங்க. ஏன்னா ரிஷபம்னாலே சினிமா ஃபீல்டில் இருப்பாங்க, மீடியா லைனில் இருப்பாங்க. நிறைய பேருக்கு அந்த வாய்ப்புகள் டவுன் ஆகி போன மாதிரிலாம் இருக்கும். இப்போ திரும்ப புது வாய்ப்புகள் வரும், புது ஆர்டர் நீங்கள் கான்ட்ராக்ட்லாம் சைன் பண்ணுவீங்க. நிறைய வித்தியாசமான புது கேரக்டரைஸ் எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். புது விஷயம் நிறைய நடக்கும். வீடு கட்டுவீங்க, பொருளாதாரம், ஆசைப்பட்ட அனைத்து விஷயங்களும் அடையக்கூடிய காலமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள். 3 அப்படிங்கிற முயற்சி சாணத்தில் இப்போ குரு உட்காந்துருக்காரு. அப்போ ரிஷபம் இந்த 138 நாளை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்? எல்லா விஷயத்துக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எதெல்லாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை எல்லாமே பயன்படுத்திக்கணும். நிறைய பேர் ஆக்சுவலாக வந்து ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வீடு நகை பொருளை விட அவங்க பாப்புலாரிட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஃபேமாக இருக்கணும், பாப்புலாரிட்டியாக இருக்கணும், நம்ம பேர் புகழோட வாழணும் அப்படின்றது. அது எல்லாமே இப்போ பயன்படுத்திக்கணும். கண்டிப்பாக அமையும் உங்களுக்கு. நீங்கள் சும்மா லைட்டாக தட்டி விட்டால் போதும், லைட்டாக ஒரு இது போட்டாலே போதும். அது உங்களுக்கு நல்லா கடன்னு என்ன சொல்ல ஒரு விதை போட்டிங்கனாலே போதும், செடி நிறைய வரா மாதிரி நிறைய உங்களுக்கு ஆர்டர்ஸு, நிறைய அப்பாயின்மெண்ட்ஸு, நிறைய கான்ட்ராக்ட் அது எல்லாமே வர ஆரம்பிச்சு. தொழிலெல்லாம் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். தொழிலெல்லாம் ஸ்டக்காக இருந்திருப்பாங்க. கடந்த ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுத்த பணம்லாம் வராமல் ரொம்ப ஏன்னா ரிஷபத்தில் இருக்கவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வட்டி தொழில் பண்ணுறவங்க, ஃபினான்ஸ் தொழில் பண்ணுறவங்க, பிஸ்னஸில் இருக்கவங்களாம் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே இப்போ கொடுத்த பணம்லாம் நிறைய வரும். இவங்க போய் கேட்கணுன்ற அவசியமே இல்லை, அவங்களே கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க. அக்கா நான் அப்போ வாங்கினேனேக்கா, இப்போ வச்சுக்கோங்கக்கா, சார் நான் அப்போ வாங்கினேனே சார் அப்படின்ற மாதிரி. நீங்கள் வெறும் அசல் மட்டும் கொடுத்தா போதுன்னு எதிர்பார்த்துருப்பீங்க. இப்போ உங்களுக்கு அவங்க பார்த்தீங்க அப்படின்னா வட்டியோட சேர்த்து வந்து கொடுத்துட்டு போவாங்க. நிறைய நற்செயெல்லாம் நிறைய நடக்கும். உங்கள் தலைமையில் நிறைய உங்கள் குடும்ப விஷயமாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு ஃப்ளாட்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுதுன்னா உங்கள் தலைமையில் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் நடக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய லாபமான விஷயமும் நடக்கும், நன்மையான விஷயமும் நடக்கும். இதற்கான ஒரு அறிகுறின்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆரம்பித்தாலே அடுத்த 138 நாள் உங்களுக்கு வெற்றி தான், இதை பிடிச்சே போயிடுங்கன்னா என்ன நடக்கும்? ஒரு சேஞ்ச் நீங்கள் நான் சொன்னேன், நீங்கள் சும்மா ஏதாவது ஒரு புள்ளி வச்சிங்கனாலே போதும், அது பெரிய கோலமாக முடிஞ்சிடும். ஆக்சுவலாக வந்து ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனை, கருத்து வேறுபாடு, மாமனார் பிரச்சனை எல்லாம் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் பெண்ணாக இருந்தாங்கன்னா மாமனார் சப்போர்ட் பண்ணி, இல்லை என்னோட மருமக வந்து
இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ அதை பேஸ் பண்ணி குடும்பத்தில் இருக்க பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகி திரும்ப ரீயூனியன் ஆகக்கூடிய தன்மையாகவும் இருக்கும். இது உங்களுக்கு கேரியர் க்ரோத்துக்குமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதா இருக்குமா, நான் சப்போர்ட் பண்ணி தரேம்மா, எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் கூட நான் பார்க்குறேன், இதை பண்ணி சேல்ஸு கூட மார்க்கெட்டிங் கூடன்னு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமா அவங்களே பிரான்ச்சஸ் வச்சு நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடிய காலமாக ரிஷபத்துக்கு இருக்கும். இவங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய நிறங்கள்னா அடுத்த 4.5 மாசத்துக்கு இந்த நிறத்தை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க, இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க, வாழ்வியல் பரிகார முறையா இதெல்லாம் பண்ணிட்டே இருங்க, சக்ஸஸ் பின்னாடி இருக்கும்னா கார்த்திகை நட்சத்திரத்துக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த கோல்டன் வித் எல்லோ அது வந்து பயன்படுத்திக்கும் போது நல்ல மாற்றம் இருக்கும். ஆனால் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை நிறம் பொருட்களை தானம் கொடுக்கலாம். வெள்ளை நிற பொருட்களை மல்லிப்பூவோ பால் பாயாசம் செஞ்சுட்டு நீங்கள் வந்து பாயாசம் இல்லைனாலும் பரவாயில்ல, பால் ஏலக்காய் நடுச்சக்கரெல்லாம் போட்டு வெள்ளிக்கிழமை தோறும் கோவிலில் பள்ளியறை பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் வர்றவங்களுக்கு நீங்கள் தானம் கொடுத்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் திருமண வாழ்க்கையும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் போகும். பொருளாதாரம் நல்ல ஏற்றமாக இருக்கும். உங்களுடைய கடன் அனைத்து கடனும் வசூலாகும். தொழில் நல்லபடியாக நடக்கும். ஓகே, வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னா என்ன பண்ணலாம்? வாழ்வியல் பரிகாரம் இந்த பரிகாரமே சரியா இருக்கும். இந்த தானங்களே பண்ணி இதுவே பண்ணலாம். கோமாதாக்கு வந்து நீங்கள் வந்து வாழைப்பழமோ வெல்லம் கலந்த உணவை தானம் கொடுத்துட்டு வரும்போது நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். அடுத்த ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோரம்பருப்பு கலந்த சாதத்தை எதையாவது தானம் கொடுக்கலாம். தக்காளி சாதம் தானம் கொடுக்கலாம், இல்லை புளி சாதம் தானம் கொடுக்கலாம். இதை கொடுக்கும்போது உங்களுக்கு ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். இது யாருக்கு தானம் கொடுக்கணுன்றது தான் முக்கியமான விஷயம். இந்த தானம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன பிள்ளைங்களுக்கு நீங்கள் தானம் கொடுக்கும்போது, இந்த சின்ன பிள்ளைங்களும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு 10-12 வயசு இருக்கக்கூடிய பொம்பளை பிள்ளைங்களுக்கு நீங்கள் தானம் கொடுக்கும்போது நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, திருப்தியான வாழ்க்கை உங்களுக்கு நல்லபடியாக. இப்போ நம்ம எல்லாருமே ஒரு கம்யூனிட்டியில் தான் இருக்கோம். இப்போ வந்து ஃப்ளாட்டில் இருக்கோம், இல்லை வந்து பக்கத்துலேயே கூட நெய்பர்ஸ்லாம் இருப்பாங்க, இல்லை பழக்கத்தில் தான் எல்லாம் இருக்கக்கூடியது. அந்த மாதிரி ஏதோ ஒன்று சமைச்சு கொடுங்க. அதுவும் கொடுக்கக்கூடிய நாள் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை கொடுங்க. இன்னும் ரொம்ப நல்ல உங்களுக்கு ஒரு அமைப்பாக இருக்கும். ஏன்னா சனி வக்கர பயிற்சி என்ன அப்படின்னா நம்மளை சந்தோஷப்படுத்தக்கூடிய காலம்தான். எவ்வளோ டிப்ரெஷனில் இருந்தோம், எவ்வளோ வலியில் இருந்தோம், எவ்வளோ வேதனையில் இருந்தோம்னு சொல்லிட்டு சில ராசிக்காரங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியும். அவங்க எல்லாருக்குமே இது ஒரு ப்ரீத்திங் டைம் மாதிரி, ஒரு என்ன சொல்கிறேன்னா இது ஒரு காலம், நல்ல ஒரு இளையொரு காலம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கோல்டன் பீரியட். இந்த கோல்டன் பீரியடை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி சொல்கிறேன். அப்போ வெள்ளிக்கிழமையில் இந்த மாதிரி புளிசாதத்தை தானம் அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு 12 வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கும்போது நல்ல ஒரு இது. தானமாக நினைக்காதீங்க, நீங்கள் நம்ம வீட்டு பக்கத்து பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்க நினச்சி செஞ்சு கொடுங்க. ஓகே, இவங்களுக்கான கலர்ஸ்னால் என்ன யூஸ் பண்ணுங்க? ரோகிணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலர், சிகப்பு, அந்த ரத்த சிகப்புன்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த கலர். அப்போ நீங்கள் குங்குமம், அந்த கலர் குங்குமத்தை நீங்கள் நெத்தியில் இட்டுகிட்டே வரலாம். இல்லை அப்படின்னா அந்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய பேப்பர் நல்லா மடித்து வச்சுக்கோங்க. பேப்பரை டெய்லி கூட நீங்கள் த்ரோ பண்ணலாம். பேப்பர் எப்பயுமே வந்து உங்களுக்கு பண வரவே கொடுக்கும். கிளாத்தை விட பேப்பர் வந்து பண வரவே கொடுக்கும். ஸோ அந்த பேப்பரை கிழிக்கக்கூடாது. நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா ஒரு வாரம் கழித்து அந்த பேப்பரை கசக்கி தண்ணியில் போட்டு டிஸ்போஸ் பண்ணிடுங்க. கிழிச்சு போடக்கூடாது. ஓகே, ஸோ இதை நீங்கள் பண்ணும்போது நல்லாயிருக்கும். மிருக ஷேடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் பிளாக் இல்லைன்னா ஏன கலரில் கிரே கலருக்கு பார்த்தீங்கன்னா டார்க் கிரே, அந்த டார்க் கிரே கலரில் ஒரு சின்ன கிளாத் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா ஏன முடி இருந்துச்சுன்னா கூட அதை நீங்கள் வச்சுக்கும் போது ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும்.